Hi guys. லக்னோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் இப்போ தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து இப்போ ரிஷப் பண்ட் வந்து டாஸை வின் பண்ணி சோஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட்னு சொன்னார். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க டீமில் எதுவுமே மாற்றலை. அதுக்கப்புறம் லக்னோ வந்து இந்தமாரி டூ சேஞ்சஸ் பண்ணாங்க. ஷாபாஸுக்கு பதில் வந்து ஆவேஷ் கான் வந்துட்டார் உள்ள. அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த அதுக்கப்புறம் மிட்ச்மார்ஸ் வந்து இந்த மாதிரி லக்னோ வந்து இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணுறப்போ வரல. மார்ஸ் கேம் இன் ஆஸ் இம்பேக்ட் பிளேயர் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். அண்டு அதுக்கப்புறம் மேட்சுக்குள்ளே போகலாமா? எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனர்ஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பண்ண வந்தாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து எப்போதும் போலமே ஸ்டார்ட் பண்ணார். எப்போதும் போலுமே ஆரம்பித்தார். ஆனால் பாவம் தேர்ட் ஓவரில் வந்து ஷார்துல் டாக்கூர் வந்து என்னமா போட்டார். டாக்கூர் போட்ட ஸ்லோவர் பாலில் வந்து அபிஷேக் சர்மா வந்து டீப் ஸ்கொயர் லெக் மேலே 6 அடிக்கலான்னு போனார். ஆனால் அவருக்கு வந்து பேட்டில் பட்டு பால் அவ்வளோ ட்ராவல் ஆகாமல் நேராக நிக்கோலஸ் பூரன் கையில் போய் பால் போச்சு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவோட விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து கிஷான் வந்தார். கிஷானுக்கு வந்து ஒரு எண்ணமான பால் போட்டார் டாக்கூர். கிஷான் நேராக பேட்ஸை போட்டு பேட்டோட கார்னரில் போட்டு கார்ட் பெயின் ஆகிட்டு அவுட் ஆகிட்டார். டக் அவுட் ஆகிட்டார். 2 பால் 2 விக்கெட்டு. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டும் நிதிஷ்குமார் ரெட்டியும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க டு ரீபில்ட் தி இன்னிங்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் வந்து 7th ஓவரில் போச்சு. 8th ஓவரில் போச்சு. அதில் வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து ஒரு யார்க்கரை போட்டார். டிராவிஸ் ஹெட் வந்து பால் மிஸ் பண்ணிட்டு பால் க்ளீனாக போய் ஸ்டம்ப்ஸை பட்டு விக்கெட் போயிடுச்சு. அண்ட் ஸோ ஆஃப்டர் ஆல் வந்து இந்தமாரி லக்னோவோட பவுலர்ஸ் வந்து இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேனுக்கு போட வந்து பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கிளாசனுக்கும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் இந்த மாதிரி சுத்தமாக ஃபாஸ்ட்டாக போடல. ரொம்ப கமெண்ட்ஸ் போடுற மாதிரி வந்து ஓடி வந்து ஸ்லோவாக போட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணி அடிக்க வரல. அவங்க அதே பிளானை தான் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கும் யூஸ் பண்ணாங்க. அபிஷேக் சர்மாவுக்கும் அதே பண்ணாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் போகிறப்போ டிராவிஸ் ஹெட் வந்து 47 runs ஆஃப் 28 balls ஸ்கோர் பண்ணார். டிராவிஸ் ஹெட் மட்டும் இன்னைக்கு விக்கெட் போகலைன்னா டிராவிஸ் ஹெட் வந்து அவர் ஸ்கோர் வந்துட்டு 200 மேலே தூக்கின்னு போயிருப்பார். அவர் ஒருத்தர் 200 மேலே தூக்கின்னு போயிருப்பார்.
ஆனால் ஆனால் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் போனது அப்புறம் அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. அது பிகாஸ் வந்து லக்னோட பவுலர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அந்த அந்த ஃப்ளாட் விக்கெட்லேயும் இந்த மாதிரி கடப்பார பேட்டிங் அட்டாக்கையும் கண்டெயின் பண்ணாங்க. அவங்க இந்த மாதிரி தொப்புன்னு வந்து போடாமல் கொஞ்சம் ஒரே லென்த்தை வந்து ரிப்பீட் பண்ணல, மாற்றி போட்டாங்க. ஒரு பவுன்சரு, ஒரு 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 ஃபுல் லென்த் பாலு, ஒரு குட் லென்த் பாலு, ஒரு யார்க்கர், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டாங்க. ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக தூக்கி போடுறது, அந்த மாதிரி போட்டு மொத்த எஸ்ஆர்எஸோட பேட்டிங்கே இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணிட்டு வந்து டாஸ் ஜெயிச்சு சோஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட்னு சொன்னார். டோஸ்டர் பேட் ஃபர்ஸ்ட்னு சொன்னார். அதுவே 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 கொஞ்சம் தப்பான கால் தான். ஏன்னா எஸ்ஆர்எச் பேட்டிங் ஃபஸ்ட்டு மட்டும் இன்றைக்கி மட்டும் அவங்களுக்கு பேட்டில் கொஞ்சம் பால் வந்துச்சிருந்தா அவங்க கொஞ்சம் 250 அடிச்சிருப்பாங்க. ஆனால் பண்ணிட்டு வந்து பிரேவாக போய் சொன்னார், இந்த மாதிரி சோஸ்ட் பவுல் ஃபர்ஸ்ட்னு சொன்னார். அதே மாதிரி அவர் வந்து பண்டோட கேப்டன்சி இன்னைக்கு வந்து ஆன் மார்க் பண்ணார், செம்ம கேப்டன்சி பண்ணார். அவர் வந்து கரெக்டாக அந்த மாதிரி போட வேண்டிய கரெக்டான பவுலர் ரொட்டேஷன் கரெக்டாக பண்ணார். அண்ட் ஸோ இன்னைக்கு எஸ்ஆர்எச் பேட்டிங்கில் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்னால் அனிகேத் வர்மா தான் இன்னைக்கு சூப்பராக ஆடினார். 36 runs of 13 balls, அதில் 5 6 அடித்தார். 276 ஸ்ட்ரைக் ரேட்டில். அவர் போட பிஷ்னாய் போட பிடுங்கி அடித்தார். அனிகேத் வர்மா, அதுவும் அவர் வேறு ஃப்ரம் மத்திய பிரதேஷில் அங்கேருந்து வேறு வராரு. அதுவும் அவர் இன்னைக்கு சூப்பராக வேறு ஆடினார், கொஞ்சம் ஃபீல்டிங்கு பண்ணார். கிளாசனோட விக்கெட் போனது வந்து ஒரு ரன் அவுட்டில் போச்சு. அதுவும் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பால் அடித்து பிரின்ஸ் கையில் பட்டு போய் ஸ்டம்பில் பட்டுச்சு. அது பாவம், அது பேட் லக்கில் போயிட்டார் இன்னைக்கு கிளாசன். அதுக்கப்புறம் வந்து அபினவ் மனோகர் வந்து அவர் பெருசாக எதுவுமே ஆடல. அவரோட விக்கெட்டை வந்து ஷர்துல் டாக்கூரே தூக்கிட்டார். அதுக்கப்புறம் கமின்ஸ் வந்தார். பேட் கமின்ஸ் வந்து 3 ball 3 6 அடித்தார். அதுக்கப்புறம் 4th ball அவுட் ஆகிட்டு போயிட்டார். கொஞ்சம் எம்எஸ் தோனி மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஆடினார். எம்எஸ் தோனி அதே மாதிரி தான் ஆடுவார், வருவார் 3 6 600 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிப்பார். கமின்ஸ் இன்னைக்கு அதே மாதிரி தான் அடித்தார். 3 ball 3 6, 4th ball அவுட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பேட்டிங் எதுவும் அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் யாருமே பெருசாக அடிக்கல. எஸ்ஆர்எச் ஃபுல்லாகவே 190 ரன்ஸுக்கு 190 ரன்ஸ் ஃபார் 9 விக்கெட்டுக்கு வந்து அவங்க பேட்டிங் முடிஞ்சு. அவங்க லக்னோவோட பவுலர்ஸ் வந்து ஷார்துல் டாக்கூர் வந்து இந்த மேட்ச் வந்து 4 overs 4 wickets தூக்கினார். போன மேட்ச் வந்து 2 overs 2 wickets. ஸோ இப்போ தான் பர்பிள் கேப் வச்சிருக்காரு. எதுக்கும் டாக்கூர்
எதுக்கும் டாக்கூர் வேற வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து அன்சோல்டாக போயிட்டு அதுக்கப்புறம் மோசின் கான் போல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் வந்து 4 overs 45 runs ஃபார் 1 single wicket. அவருக்கு வந்து அவர் தான் இந்த விக்கெட்டில் போட்ட எல்லா அவர் ஒருத்தர் மட்டும் தான் இந்த மாதிரி வந்து ஓடி வந்து தொப்புன்னு போட்டார். பேட்ஸ்மேன் அந்த ஸ்பீடு வச்சு அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர் சூப்பராக போட்டாங்க. 8 over ஸ்பின்னு, 2 over 8 over ஸ்பின், அதில் 2 விக்கெட்டுக்கு 85 runs போச்சு. அதுவும் அந்த ஹைவேல வந்துட்டு அந்த ஹைவேல 8 overs ஃபார் 85 runs வந்து அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச், அகெயின்ஸ்ட் தட் பேட்டிங் ஆர்டர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் வந்து எனக்கு கேட்டால் ஆக்சுவலி குட். அதுவும் பிஷ்னாயும் திக்வேஷ் சிங் ராட்டியும் அவரை பாருங்கள், அவர் சூப்பராக போடுறாரு. இந்த வருஷம் ஐபிஎல் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாராக கூட இருப்பார். அதுக்கப்புறம் வந்தார் பிரின்ஸ் யாதவ். 4 over 29 runs, 4 over 29 runs ஃபார் 1 single wicket தூக்குனார். அது வந்து அவங்க அது முதல் இன்னிங்ஸு. அதுக்கப்புறம் மூவிங் டு லக்னோ பேட்டிங்கில் வந்து இம்பேக்ட் வேறு மிச்சல் மார்ஷ் உள்ள வந்துட்டார். அதுக்கப்புறம் மார்க்ரம் வந்து இந்த மேட்ச்சும் ஃப்ளாப்பு வந்தார், ஒரு சிங்கிள் ஓடினார். அதுக்கப்புறம் பாலை தூக்கி நேராக கமின்ஸ் கையில் அடிச்சுட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரான் வந்தார். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரானும் மிச்ச மார்ஷன் தான் அவங்க தான் போன மேட்சும் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்ஸ் வந்துச்சு. போன மேட்சும் அவங்க இதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்ஸ் வந்துச்சு. இந்த மேட்சும் நிக்கோலஸ் பூரான் என்ன அடி அடித்தார் எப்பா! சில ஷாட்லாம் வந்து அதெல்லாம் ஒன்லி பூரான் கேன் பிளே. என்ன பேட் ஸ்விங்கு நேராக, அதுவும் ஒரு ஷாட் கூட கிராஸ் ஆடல, எல்லாம் பிளேஸ் பண்ணார், கேப்பில் பிளேஸ் பண்ணார், இல்லைன்னா தூக்கி அடிச்சிட்டாரு. பூரான் வந்து பூரானோட பேஸ் ப்ரைஸ், பூரானோட ரிட்டென்ஷன் ப்ரைஸ் 21 crores. அந்த எவ்ரி சிங்கிள் பைசாக்கு வருது. பூரான் வந்து இந்த மேட்ச் வந்து 70 runs ஆஃப் 26 balls, அதில் 6 6 6 4 அடித்தார். பவுண்ட்ரிஸ்லேயே ஒரு 50 run அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முதல் மேட்சார் பூரான் ஒரு 70, போன மேட்ச் 75, இந்த மேட்ச் 70. ஆரஞ்ச் கேப்பு அவர் தான் வச்சுருக்காரு. 2 மேட்சும் 145 runs அடித்தார். அதுக்கப்புறம் மிச் மார்ஷ் வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். ஒரு பக்கம் பூரான் வந்து செம்மையாக ப்ளே பண்ணார். ஸோ மிச்ச மார்ஷ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஆடி இன்னிங்ஸை தூக்கின்னு போனார். மிச்ச மார்ஷ் வந்து 52 ரன் ஆஃப் 52 runs ஆஃப் 31 balls ப்ளே பண்ணார். அவரும் க்ளீனாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பண்ட்டு வந்தார். பண்ட்டு வந்து 15 runs 15 balls அடிச்சுட்டு பண்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி 4 crores வேஸ்ட் ஆஃப் ரிட்டைனிங். இதுக்கு ஆயுஷ் பதோனி ரிட்டைன் பண்ணாங்கன்னு புரியல. ஆயுஷ் பதோனிக்கு அவர் பவர் ஹிட்டிங்கும் கிடையாது. அவர் வந்து ஆயுஷ் பதோனி இதுக்கு இந்த மாதிரி ரிட்டைன் பண்ணாங்கன்னு புரியல. இல்லைன்னா ஆயுஷ் பதோனி ஏன் நம்பர் 5 அனுப்புறீங்க? அதுக்கு பதில் அப்துல் சமத் போயிருந்தாருன்னா மேட்சை இன்னும் சீக்கிரமாக முடிச்சிருப்பாரு.
அவர் ஏன் இந்த மாதிரி ஆயுஷ் பதோனி போனார்னு புரியல. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் வந்து 13 runs of 7 balls க்ளீனாக காமாக கம்போஸ்டாக முடிச்சிட்டாரு. அப்துல் சமாத் வந்து நம்பர் 7 வந்தார் 22 runs of 8 balls 26-24 இன்னிங்ஸ் க்ளோஸ் ஃபினிஷிங் டச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மூவிங் டு SRH bowling. ஃபஸ்ட் ஓவர் அபிஷேக் சர்மா போட்டார். சர்மா போட்டார். அப்போ கொஞ்சம் ரன் வரல. அதுக்கப்புறம் முகமது ஷமி போட்டார். அதுக்கப்புறம் முகமது ஷமி வந்து 3 overs போட்டார் for 37 runs போட்டார். அவர் ஆனால் அந்த விக்கெட்டில் பாவம், அந்த விக்கெட்டில் இந்த மாதிரி இப்போ அந்த விக்கெட்டில் பவுலர்ஸே பாவம். முகமது ஷமி வந்து இது வரைக்கும் ஐபிஎல்ல பவர் பிளேயில் வந்து செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பவர் பிளேயில். அவர் 30 விக்கெட் வச்சுருக்காரு. ஆனால் அவரை போய் இந்த மாதிரி 3 overs 37 runs பார்க்குறதுக்கும் லைட்டாக கொஞ்சம் வலிக்குது. அதுக்கப்புறம் ஆனால் பாருங்கள், ஷமி வந்து பழைய குதிரை ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், வச்சு பெண்டுலம் மாதிரி ஆட்டுவார் அவங்க பண்ண. அதுக்கப்புறம் சிமர்ஜீத் சிங் வந்து 2 overs 28 runs புரான் வெளுத்துட்டார் அவர் சிமர்ஜீத் சிங்கை. அதுக்கப்புறம் கமின்ஸ் வந்தார். கமின்ஸ் போட்டு மொதல் ஓவர் 11 runs. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பவுலிங் போட்டு நிக்கோலஸ் புரான லெக் பிஃபோர் விக்கெட்டை விக்கெட் வந்து ட்ராப் பண்ணி அவுட் ஆக்கிட்டாரு. அந்த ஊரில் பண்ணிட்டு அந்த ஊரில் பூரான விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமின்ஸ் போட்ட நெக்ஸ்ட் ஓவர்லேயே வந்து இந்த மாதிரி மிச்ச மார்ஷும் தூக்கினாங்க. கமின்ஸ் வந்து 3 overs போட்டு 29 runs 2 wickets தூக்கினார். அதுக்கப்புறம் போட்ட SRH போட்ட எல்லாரும் ப்ளீடிங் ஃபார் ரன்ஸ் தான். சாம்பா போட்டு 4 overs 1 wicket 46 runs. ஹர்ஷல் பட்டேல் வந்து 2 overs 28 runs for 1 wicket. அவங்க ஏன் ராகுல் சேரை வந்து ப்ளே பண்ணலன்னு புரியல. அவங்க ஒழுங்காக நெக்ஸ்ட் மேட்ச் என்ன சிமர்ஜீத் சிங்கை பதில் ராகுல் சார் ப்ளே பண்ணோம். அவங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, கமின்ஸ் வச்சுருக்காங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஒழுங்காக அதுக்கப்புறம் ராகுல் சார் அண்ட் ஜாம்பா யூஸ் பண்ணோம். ஜாம்பாவுக்கு வந்து அந்த ஆனால் ஜாம்பா ஷமிலாம் ஒரே கேட்டகரி தான். ஜாம்பா பாருங்கள், 2 மேட்ச் கொஞ்சம் ஒழுங்காக போடலாம், ஆனால் வந்துடுவார். இந்த மேட்ச்சில் வந்து இந்த மேட்ச்சை வந்து லக்னோ கம்ப்ளீட்டாக அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க ஹைதராபாத். முதல்ல ஹைதராபாத் பேட்டிங்கில் வந்து அதுமாரி லக்னோ சூப்பராக பிளான் போட்டு பவுலிங் போட்டு SRHோட பேட்ஸ்மேனை கண்டெயின் பண்ணிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி 4 overs ஸ்பேரில் வந்து டார்கெட்டை முடிச்சுட்டு போயிட்டாங்க. Lucknow Super Giants beat Hyderabad by 5 wickets. Please, thank you for watching. Please like, share and subscribe.